திஸ் இஸ் கலைஃபுல் மேஜிக்கல் நீடில். வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் ஆரி ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் எப்படி பர்ஃபெக்டாக குட்டி குட்டியாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இன்னும் 12 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பாப்லின் கிளாத்தை 14:14 ரேஷியோவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 16 இன்ச் ஃப்ரேம் இப்போ யூஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா ஃப்ரேம் போட்டு துணி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணுற ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. கிராஸாக தான் வைக்கணும், நான் வைக்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். இந்த மாதிரி நேராக வைக்கக்கூடாது, சரிங்களா? கிராஸாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 50% டைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்லின் கிளாத்தை டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி இந்த மாதிரி தட்டினா சத்தம் வரணுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி ட்ரம் மாதிரி சவுண்ட் வருங்க. அப்படின்னா நம்ம கிளாத் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. விரல் வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே போகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஆரி நீடில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரி த்ரெட், அப்புறம் ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரி த்ரெட்டை நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட்டை வந்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் பிகினர்ஸ் வந்து நீடில் ப்ராக்டிஸ் கம்பல்சரி. 15 மினிட்ஸ் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செயின் எடுக்க பாருங்கள். நீடில் பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன். நான் ஆப்போசிட்டில் வச்சு திருப்பி மாதிரி திருப்பி குத்தி எடுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். செயின் ஸ்டிச் போட வரைக்கும் நீங்கள் வந்து நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமாவும் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செயின் இழுக்கிறதுக்கு. இப்போ ஜரி த்ரெட்டை பாப்லின் கிளாத்துக்கு அடியில் விட்டு நீடில் வச்சு செயினை இழுங்க. நான் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். செயினை இழுத்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெருசாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செயின் இழுத்துட்டு உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் ஷார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் நம்ம செயின் இழுத்து பார்க்கலாம். செயின் எப்படி ஷார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ஷார்ட் பண்ணி பழகணும். அப்போ தான் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக செயின் போட முடியும். ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். செயின் எப்படி சின்ன சின்ன லாங்லேருந்து ஷார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், தெரியுதுங்களா? குட்டி குட்டியாக இருக்கும். லாங்லேருந்து ஷார்ட் பண்ணி கொண்டு வாங்க இந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட் செயின் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் வரும் உங்களுக்காக அது. இப்போ வந்து கிளாத்துக்கு அடியில் பார்க்கலாங்க, சரி எப்படி விடலாம் அப்படின்றத. ஃபஸ்ட்டு சரியை நீடில் வச்சு இழுங்க. அதுக்கப்புறமா நீடில் உள்ள பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை தான் சுற்றணும்.
நிறைய தடவை சுற்றக்கூடாது. சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து சிக்கு விழுந்துடும். இந்த மாதிரி விடுங்க. இப்போது பென்சில் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. லாங்கு ஷார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக செயின் போடுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸிங் பண்ணும்போதே குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செயின் வந்து குட்டி குட்டியாகவே வரும், நீட்டாகவும் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான். நாட் போடுறேன் பாருங்கள். எண்டு நாட்டு செயின் ஒன்று இழுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளேருந்து ஒரு செயின் இழுத்து முன்னாடி இழுத்து செயினை பிடிச்சி போடணும். நான் செகண்ட் டைம் இழுத்து காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒரு பெரிய லாங் செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளேருந்து ஒரு செயின் இழுத்து ஃபஸ்ட்டு எடுத்த செயினை நீடிலில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இழுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், தெரியும். ஷார்ப்பாக பார்க்கணுங்க, அப்போ தான் அது என்னங்கிறது புரியும். நீடில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா விடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாங்க.